Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 4. மடத்தின் உள்ளே நுழைந்தாள் சத்யா. கருப்பு கரசியான பெண்ணின் அடக்கமான புன்னகையைப் போல குத்து விளக்கின் சுடர் மென்மையாக அசைந்து கொண்டிருந்தது மேடைக்கு கீழே. நிலை கொள்ளாதவளாக தாயின் கையை மெல்ல பிடித்தபடி அமர்ந்து இங்குமங்கும் நோக்கினாள் சத்யா. 100 பேருக்கு உட்பட்ட அந்த சிறு கூட்டம் அவளுடைய தவிப்பை உணராமல் குத்து விளக்கின் பக்கத்திலே அமர்ந்துள்ள 3 காவி உருவங்களிடம் லயித்து நின்றது. அவர்களுக்கு சற்று தள்ளி ஒரு சிறுவன் வெண்கலக் குரலில் பாடல்களையும் ஸ்லோகங்களையும் பொழிந்து கொண்டிருந்தான். இரும்பு கதவு போல கனத்து அகல மறுத்து கொண்டிருந்தன சத்யாவின் விழியிமைகள். வலுக்கட்டாயமாக அவற்றை பிரித்து மேடையை நோக்கினாள். பளிச்சென்று ஆதிசங்கரின் படம் ஒன்றுதான் கண்ணில் பட்டது. அவள் கண்கள் மின்னல் வேகத்தில் அந்த சிறு மேடையை 3 பெஞ்சுகளை சேர்த்து அமைக்கப்பட்டிருந்தது அது ஆராய்ந்தன. கண்ணிமைக்கும் நேரத்துக்கு அவள் இதயம் சந்தோஷத்தால் துள்ளியது. அவர் இல்லை, ராதா தான் இங்கே இல்லை, வேறு யாரோ. அவள் இதயம் தடக்கென்று நின்றது. என்ன பைத்தியக்காரி! பழைய சுருள்முடி ராதாவை தேடினாள் அவள். அவன் இல்லை. ஆனால் அந்த விசால நெற்றி, ஆழ்ந்த கண்கள், லேசான பெண்மை தோன்றும் உடல் காவி துணிகளாலும் மொட்டை சிரத்தினாலும் மறைக்க முடியாதவை ஆயிற்றே. ஒரே வினாடியில் ராதாவை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். பல யுகங்களாக தான் மரமாக நின்றுவிட்ட உணர்ச்சி அவளுக்கு தோன்றியது. மீனலோசனி தன் விடவெடுக்கும் கைகளால் அவள் தோளை அழுத்திய போதுதான் சத்யாவுக்கு பிரக்ஞை பிறந்தது. தன்னை முறையாமல் கைகூவித்து கும்பிட்டு விட்டு அமர்ந்தாள் யந்திரம் போல. ஏன் கும்பிட்டோம்? அவளுக்கு அடுத்த கணமே தன் மீது சினம் பிறந்தது. ஏன் கும்பிட்டோம்? அவரது வேடத்தை ஒப்புக்கொண்டு விட்டோம் என்று பொருளா? இந்த அலங்கோலத்திடம் எதற்காக நம்மை மறந்து மரியாதை செலுத்தினோம்? சத்யா இடிந்து போய் கசப்புடன் உட்கார்ந்து கொண்டால் சுவரவரமாக. காரில் வந்து கொண்டிருந்த போது ஒரு காரணமும் இல்லாமல் மழையில் நாய்க்குடை வளருகிற மாதிரி அவளுடைய ஆசை நம்பிக்கைகள் படபடவென கிளைத்திருந்தன. படிப்படியாக அவள் உள்ளம் கெட்டிப்பட்டு கொண்டு வந்தது. காரில் இருந்து இறங்கிய உடனே சத்யா என்ற ஆசையுடன் கூவியபடி ஓடி வந்து அணைத்து கொள்ளும் ராதாவின் உருவம் ஒன்றே அவள் கண்ணெதிரில் நின்றது. சாந்தோம் கடற்கரை சாலையில் அந்த சிறிய பவானி மடத்தின் வாசல் நின்றபோது நம்பிக்கை ஆடத் தொடங்கியதென்றால் உள்ளே கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து துறவி கோலத்தில் இருந்த தன் காதலனை கண்ணுற்ற போது பொடிப்பொடியாக சிதறியது. குள்ளமான சன்னியாசி ஒருவர் மிக தாழ்வான குரலில் பேசிக் கொண்டிருந்தார். 30-40 வருட காலம் டியூட்டராகவே காலத்தை ஓட்டிவிட்ட ஆங்கில ஆசிரியர் ஒருவரை சத்யாவுக்கு தெரியும். அவரைப் போலவே இருந்தார் இந்த சுவாமிஜியும். மனத்தில் இருந்த பரபரப்பில் அவர் பேசியது சத்யாவின் புத்தியை எட்டவே இல்லை. சில சொற்கள் செவியை தொட்டுவிட்டு சென்றன. டெல்லியிலிருந்த பெரிய சுவாமிகள் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள்தான் நமது சென்னை மடத்தின் நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறவர்கள். சுவாமிஜி நமக்கு அந்நியர் அல்ல. பூர்வாசிரமத்தில் இங்கே பிறந்து வளர்ந்து சமீகாலம் வரை கல்லூரியில் படித்து கொண்டிருந்தவர் தான். மெல்ல தலையை உயர்த்தி தன் தாயை பார்த்தால் சத்யா. அம்மாவின் கண்கள் கலங்கியிருந்தன. திடுமென்று அவர் குரல், வணக்கம். கொஞ்ச நஞ்சம் இருந்த சலசலப்பும் அடியோடு மடிந்த ஹாலில் பூர்ண சப்தம் நிலவியது. அத்தனை விழிகளும் அத்தனை செவிகளும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி மேடையில் லைத்தன. சத்யாவின் உள்ளம் ஒரு கணம் பெருமிதத்தால் விம்மியது. இத்தனை பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய வசிய சக்தி என் ராதாவுக்கு இருக்கிறது. இத்தனை பேர் அவரை பயபக்தியோடு பார்க்கிறார்கள், கவனத்தோடு கேட்கிறார்கள். ச்சீ என்று தனக்குள்ளே ஒரு அதட்டல் போட்டுக்கொண்டாள் சத்யா. எதை எதிர்ப்பதற்காக, எதை மாற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறோமோ அதற்கே அடிமையாகி பாராட்டுதான். இருந்தாலும் அவள் காதும் ஆர்வத்தோடு வாங்கி கொண்டன ராதானந்த சுவாமிகளின் பேச்சை. எனக்கு லெக்சர்கள் கொடுப்பதற்கான ஞானம் எதுவும் கிடையாது. நீங்களெல்லாம் இந்த மடத்துக்கு பழக்கப்பட்டவர்கள், நான் புதியவன். உங்களிடமிருந்து தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். சொற்பொழிவுக்கும் எனக்கும் வெகு தூரம். ஹைஸ்கூல் வாசித்த போது ஒரு தரம் பேச்சு போட்டிக்கு என் பெயரை கொடுத்தேன். போட்டி நடக்கிற தினத்தன்று என் பெயரை கூப்பிட்ட உடனே ஓட்டமே ஓடினேன். மேடைக்கல்ல, வீட்டுக்கு. அவையோர் கடகடவென்று சிரித்தார்கள். அது நாராசமாய் ஒலித்தது சத்யாவின் காதில். இது ராதா. என்ன ராதானந்த சுவாமிகளாக மாறினாலும் இதுதான் ராதா. கலகலவென்று பேசி எவரையும் அடிமை கொள்ளும் ராதா. என்ன பண்டார வேஷம் போட்டாலும் இவரால் உம்மனா மூஞ்சி சாமியாராக மாற முடியாது. ஆகவே உபன்யாசங்கள், லெக்சர்கள் முதலாவற்றை பற்றி வேறு சுவாமிகளை கொண்டு ஏற்பாடு செய்யலாம். என்னை பொறுத்தவரையில் பஜனை நடத்துவோம், தியானம் செய்வோம். அது ஒன்றுதான் எனக்கு பழக்கமான வித்தை. அவர் என்ன சைகை காட்டினாரோ சத்யா கவனிக்கவில்லை. சட்டென்று ஹாலில் விளக்குகள் அணைந்தன. குத்துவிளக்கின் ஒளியில் 2-3 பேர் கூட்டாக பாடினார்கள். மற்றவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஒரு சிறுவன் ஸ்லோகங்கள் படித்தான். தியானம் என்ற அறிவிப்பு வந்தது மேடையிலிருந்து. பெரும்பாலோர் பழக்கப்பட்டவர்கள் போலும் கைகளை மடியில் வைத்துக்கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தார்கள். மௌனமே பெரும் ஓசையாக சத்யாவை மோதி சென்றது. அவன் இருக்கை கொள்ளாமல் நெளிந்தாள்.
தான் செய்யும் சின்னஞ்சிறு ஓசை கூட மாபெரும் குற்றமாகிவிடும் என்று உணர்ந்தவளாக மூச்சை அடக்கி கொண்டு தன்னுள் போராடினாள். விரிந்த மார்பு நிதானமாக ஏறி இறங்க இமையின் மயிர்கால்களில் கூட சலனமில்லாதவாறு சிலையாய் அமர்ந்திருக்கும் ராதாவை விட்டு அவள் பார்வை அகல மறுத்தது. ஒளியும் நிழலும் மாறி மாறி விளையாடும் அந்த உடம்பை பிடித்து உலுக்கு உலுக்கன் உலுக்கி இத்தனை கிறுக்குத்தனங்களையும் நொடியில் பொடியாக்கிவிட வேண்டும் என்று வெறி அவளை ஆட்டி வைத்தது. பல்லை கடித்து கொண்டு பொறுத்தாள். திடீரென்று விளக்குகள் மீண்டும் எரிந்தன. வியர்த்திருந்த முகங்களை பலர் துடைத்து கொண்டவாறு எழுந்து கொண்டார்கள். அவர் மேடையை விட்டு இறங்கினார். டக் டக் என்று சப்தத்தை கேட்டால் சத்யா. வழுக்கி கொண்டு ஓடும் ஸ்லிப்பர்கள் அவரிடம் இப்போதும் இல்லை. இதயமற்ற உணர்ச்சிகளற்ற பாதக்குரடு, உலர்ந்த கட்டை. அடுத்தது என்ன? அம்மா முந்தானை தோளை சுற்றி நன்றாய் இழுத்து விட்டு கொண்டு நிற்பதை கண்டாள். சந்தோஷம், நன்றி. ஆமாம், நேற்று காலையில் தான் வந்தேன். ஓ, எனக்கு நினைவில்லை. சூழ்ந்து நிற்கும் நபர்களோடு அவர் பேசுகிறார். ஆளுக்கு ஒரு வார்த்தை அன்பாக சொல்கிறார். மனம் விட்டு வாய் விட்டு சிரிக்கிறார். சிரிக்கலாமா? சாமியார்கள் சிரிப்பதுண்டா? சத்யாவை அதிர்ச்சியும் தவிப்பும் மாறி மாறி கொட்டின. ஒவ்வொரு அடியும் சத்யாவை நெருங்கி வர வர அவளுக்கு தலை சுற்றியது. எப்படி பார்ப்பேன், என்ன கேட்பேன், என்ன பேசுவேன்? ஐயோ அம்மா, ராதா, என்னப்பா இப்படி என்று பெரும் விம்மலோடு அவரை கட்டி கொண்டு விட்டாள் மீனலோசினி. சத்யாவுக்கு ஒரே சமயத்தில் அதிர்ச்சியும் ஆறுதலும் ஏற்பட்டன. யாராவது ஒருவர் இதை உடைத்துத்தான் ஆக வேண்டும். பழைய மனுஷியான அம்மா நாசுக்கு இல்லாமல் அவளுக்கே உரிய கர்நாடகமான முறையில் உடைத்து விட்டாள். கூடியிருந்தவர்கள் சின்ன சாமியார் கூட உட்பட திடுக்கிட்டு நின்று விட்டார்கள். குலுங்க குலுங்க விம்மும் மூதாட்டியையும் என்னப்பா என்று சுவாமிஜியை அவர் உரிமையில் கூப்பிட்டு விட்டு விதத்தையும் கண்டு அந்த அம்மாளுக்கு பக்கத்திலேயே இளம் தண்டு போல நடுங்கியவாறு இருக்கும் யுவதியையும் பார்த்து ஆளுக்கு ஒரு கற்பனை செய்து கொண்டு ஸ்தம்பித்து நின்றார்கள் போலும். ஆயராது இருந்தவர் ஒருவர்தான் ராதானந்தர். தன்னை அணைத்து கொண்ட மூதாட்டியை ஒருவித வித்தியாசமும் இல்லாமல் முதுகில் தட்டி கொடுத்தார் பரிவோடு. என்ன எழுந்து விட்டது எனக்கு? முன்னை காட்டில் இப்போது அதிக சந்தோஷமாக இருக்கேன். அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையான்னு? உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். கண்ணை துடைத்து கொண்டு விலகி நின்று தலை குனிந்தாள் மீனலோசினி. இவ்வளவு ஆடவர்களுக்கு மத்தியில் தான் நாணமில்லாமல் நடந்து கொண்டு விட்ட முறை அவளுக்கு வெட்கம் ஏற்படுத்தியது. சத்யாவின் தலை கிர்ரென சுழன்றது. தன் உடம்புக்குள்ளே ஒரு வெடி கொளுத்தப்பட்டு விட்டார் போல, எந்த நிமிடம் அதை தன்னை தூள் தூளாக சிதறச் செய்வதும் போல அவள் மெய் துடித்து கொண்டிருந்தது. இதோ இதோ அவர் பார்வை அவள் மீது விழுகிறது. முறுவல் செய்கிறார். ஓ, நீ கூட வந்திருக்கிறியா? ஏதோ ஒரு தியேட்டருக்கு ஒரு முதல் வகுப்பு டிக்கெட் நஷ்டம். சுற்றியிருந்தவர்கள் இரக்கமற்ற பாவிகள் கொல் என்று நகைத்தார்கள். கரிக்கும் கண்ணீரை விழுங்கிக் கொண்டு சத்யாவும் சிரித்தாள். சிரிக்க வேண்டி நேர்ந்த குரூரமான விதியை எண்ணி சிரித்தாள். ஹாலுக்கு அடுத்த அறையை நோக்கி பாதக்குரடுகளின் ஓசை தேய்ந்து மறைந்து விட்டது. கூட்டத்தில் சிலர் தங்களை சுட்டிக்காட்டி பேசுவது சத்யாவுக்கு தெரிந்தது. அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டே முன்னே நடந்தாள். வெறுப்பு அடுப்பில் பால் போல அவளுக்கு பொங்கி எழும்பிக் கொண்டிருந்தது. வேஷம், எல்லாமே வேஷம். அவர் ஒரு வேஷம் போடுகிறார் அங்கே, நான் ஒரு வேஷம் போடுகிறேன் இங்கே. எதுவுமே நடவாதது போல அவர் நடிக்கிறார், நானும் நடிக்கிறேன். பூகம்பம் நிகழ்ந்த பின்னரும் தென்றலை அனுபவிக்கிறவன் போல நடித்துக்கொண்டே நடக்கிறேன். பேச்சுக்கு 10 தரம் அத்தை அத்தைம்பானே, எப்படி ஒரு அத்தை கூட போடாமல் பேசினா பார்த்தியா என்றாள் மீனலோசினி கண்ணீர் அடைந்த குரலில். அந்த உண்மை அப்போதுதான் சத்யாவுக்கு உரைத்தது. ஆமாம், மூச்சுக்கு 30 முறை சத்யா போடுவாரே, அது கூடத்தான் போய்விட்டது. அத்தை கூறவில்லை, சத்யா கூறவில்லை. மீனலோசினி மூக்கை உறிஞ்சி கொண்டே கண்ணை துடைத்து கொண்டான். என் குழந்தை என்னம்மா ஆயிட்டான்? சத்யா, நான் உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், இந்த மடத்தில் நிர்வாகி போல இருக்கே. அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து குனிந்து சமயக்காரனும் என்னவோ புது சுவாமிஜிக்கு ராத்திரி என்ன ஆகாரம்னு விசாரித்தான். அவர் ஆகாரமா? அவர் ராத்திரி ஒன்றும் சாப்பிடுகிற வழக்கம் கிடையாதுன்னு சொன்னார். அதை கேட்டு நான் உயிரோடு இருக்கேன் பாரு. பாவி, பட்டணம் வந்தானாலும் ராத்திரி 12 மணிக்கு என்னை எழுப்பி அத்தை குறிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதான்னு கேட்பானே, அவனா பட்டினி உபவாசமும் கிடக்கிறான். அம்மா பேச பேச சத்யாவுக்கு ஆத்திரம்தான் மூண்டது. தாயின் கரத்தை கவ்வினார் போல் இறுக பிடித்தாள் அவள். நிற்க நிற்க தூய்மையும் தெளிவும் ஏற்படுத்த வேண்டிய புனிதமான அந்த தரை நிற்கின்ற ஒவ்வொரு வினாடியும் வெறியையும் குழப்பத்தையும் தான் தந்தது. சத்யாவை பொறுத்தமட்டில் தன்னை அறியாமலே ஆவேசமாக எதையாவது செய்து விடுவோமா என்று அஞ்சினாள் அவள். மடத்தின் உட்பகுதிக்கு திரும்பிவிட்ட கூட்டத்தையே பார்த்து கொண்டு செயலிழந்து நின்ற மீனலாசினி மகளின் அழுத்தமான பிடிப்பை பொறுக்க மாட்டாமல் தன் சுய நினைவுக்கு வந்து கையையும் வேதனையுடன் உதறி விடுவித்துக் கொண்டாள். தாழ்ந்த குரலில் அழுத்தமாக கூறினாள், சத்யா, நமக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை. நீ வராவிட்டால் நான் போகிறேன். தாராளமாக நீயும் ஒரு காவி துணியை கட்டிட்டு உட்காந்துரு இங்கே. மீனலோசினி பரிதாபமாக முறையிட்டான். என்னடி சத்யா, நான் தவிக்கிற தவிப்பு தெரியாமல் கோபிக்கிறேன். எப்படி விட்டு விட்டு வருவேன் ராதாவை?
எப்படியா? சத்யா பல்லை கடித்தாள். உன் மருமானையே போய் கேட்டு தெரிந்துக்கோ. இவ்வளோ பாசம் வைத்திருக்கிற எங்களெல்லாம் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டு போய்விட்டியாப்பா, அந்த வித்தை எனக்கும் கற்றுக்கொடு என்று கேளு, கற்றுத்தருவர். அப்போதுதான் தன்னை இரண்டொருவர் கவனிக்கத் தொடங்குவதை உணர்ந்தாள் சத்யா. சத்தமாக பேசிவிட்டோம் என்ற உணர்வு ஏற்படவே தாய் பிற்பாடு வரட்டும் என்று தீர்மானித்து காருக்குள் சென்றாள். சுவிட்ச் துளையில் சாவியை பொருத்திவிட்டு அம்மாவுக்காக காத்து கொண்டிருந்த போது கூட்டத்துக்கு வந்திருந்த சிலர் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். சத்யா அவர்களை கூட பார்க்காமல் பிடிக்காதவளாய் மறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொண்ட போதிலும் அவளை தாண்டி கொண்டு அடுத்த காருக்கு சென்றவாறு இருந்த 2 பேருடைய உரையாடல் அவளுக்கு தெளிவாகவே கேட்டது. வயசில் ரொம்ப சின்னவராக இருக்கார்ல? ஆமாம், 3-4 மாதம் முன்னால் வரையில் கூட காலேஜில் வாசித்து கொண்டிருந்தாமே. அப்படியா? பின்ன எப்படி பெரிய சுவாமிகள் இவருக்கு சந்நியாச தீட்சை கொடுத்தாரு? ரொம்ப கண்டிப்பு காட்டுகிறாரு இந்த மாதிரி விஷயங்களில். கண்டிப்பு காட்டவில்லை என்று யார் சொல்கிறது? இப்போதும் இந்த ராதானந்தாவுக்கு மடத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுத்துருக்கிறாரே தவிர தீட்சை கொடுத்து முழு சன்னியாசி ஆகிவிடலை. ஸ்டியரிங் சக்கரத்தோடு படுத்த மாதிரி குனிந்திருந்த சத்யா சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். இன்னும் முழு சன்னியாசி ஆக்கவில்லையா? அப்படியானால் என்று அவளே கேட்ட மாதிரி மற்றவர் கேட்டார். சத்யா செவியை தீட்டிக் கொண்டாள். எவ்வளோ தூரம் மனசில் உறுதியும் வைராகியம் இருக்கிறது என்பதை ஒரு வருட காலம் பார்க்க போகிறாராம். 1 வருஷத்துக்குள்ளே இவர் தவறாமல் இருந்து தன் உறுதியை காட்டிவிட்டால் பிறகுதான் சந்நியாசம். உற்சாகத்துடன் சத்யா விரலை சொடுக்கி கொண்டு சாவியை திருப்பி ஜோரை கண்டு அயர்ந்து போனால் காருக்குள் ஏறவிருந்த மீனலோசினி. சத்யா, என்னடி ஏற்பட்டு உனக்கே? கதவு சாத்தமா சொல்கிறேன் என்று கூறிய சத்யா இன்னொரு தரம் சொடுக்கி கொண்டே கியரை வெடுக்கென்று இழுத்து ஆக்சிலேட்டரை சதக்கென்று உதைத்தாள். வர உன்னோட காரில் வரவே எனக்கு பயமாக இருக்குடி பெண்ணே. என்ன வந்துட்டு இருந்த இப்போ இப்படி துள்ளி குதிக்கிற என்று அதட்டினாள் மீனலோசினி. நீரிலே ஓடும் மீனை போல சர்ரென்று சாலையில் பாய்ந்து கொண்டிருந்தது கார். என்னம்மா வந்து விட்டதென்றால் கேட்கிறாய்? இழந்ததெல்லாம் வந்து விட்டது, காதல் வந்து விட்டது, வாழ்வு வந்து விட்டது, வேற என்ன வேண்டும் என்று சத்யா தாய்க்கு பதில் சொல்லவில்லையே தவிர அவள் உள்ளம் அப்படித்தான் குதியாட்டம் போட்டு கொண்டிருந்தது. 1 வருஷம் முழுசாக 360 நாள் இருக்கிறது. ராதாவின் உறுதியை மட்டுமல்ல, என் உறுதியின் பலத்தை, காதலின் வலுவை புடம்போட்டு பார்த்துவிட அவரை அடியோடு இழந்து விடவில்லை. எனக்கு எதிர் திசையிலே போய்கொண்டிருக்கிற அவரது பாதையை சுற்றி வளைத்து என் பின்னாலேயே கொண்டு வந்து முடித்து விடலாம். சுடுகாடாகிவிட்டது என்று அவள் எண்ணியிருந்த காதல் இனிமேல் தான் சோலையாக போகிறது. மீனலோசினியின் முணுமுணுப்பு நிற்கவில்லை. எப்படி இருந்த பிள்ளை இப்படி ஆயிட்டான்? எனக்கு நம்பிக்கை இல்லை. இனிமேல் ஒரு நாளும் அவனை மீட்க முடியாது. அப்படி சொல்லாதம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள் சத்யா திடமாக. மீனலோசி அதிசயத்துடன் மகளை நோக்கினாள். நம்பிக்கை இருக்கிறதா சத்யா? எதை வச்சு சொல்கிற நீ? எதை வைத்து என்று சத்யா சொல்லவில்லை. தனக்குள் சிரித்து கொண்டாள். தொடரும்.